மற்றுமொரு அண்மை செய்தி. லஞ்சம் கேட்டால் இது விஜய் ஆட்சி என்று சொல்லுங்கள் என சினிமா வசனம் பேசிய டம்மி முதல்வர் விஜயின் ஆட்சியில் நெல் கொள்முதல் நிலையங்களில் மெகா ஊழல் நடந்துள்ளது. விஜய் ஆட்சியின் மெகா ஊழலுக்கு திருவாரூர் விவசாயிகளின் கண்ணீர் போராட்டமே நேரடி சாட்சி என திமுக ஐடி விங் கண்டனம் தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் வியர்வையில் விளைந்த நெல்லுக்கு மூட்டைக்கு ரூபாய் 76 முதல் ரூபாய் 120 வரை லஞ்சம் கேட்கப்படுகிறது என்றும், லஞ்சம் தர மறுத்தால் கொள்முதல் செய்ய மறுப்பு தெரிவிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த லஞ்ச பணம் மேலிடம் வரை செல்கிறது என்று நெஞ்செழுத்தமாக சொல்லி விவசாயிகளிடம் பகல் கொள்ளையடிக்கிறது தாவேக அரசு என்றும், விவசாய கடன் தள்ளுபடி என்ற வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்டு இன்று லஞ்ச பட்டியலோடு விவசாயிகளை கண்ணீருடன் கையேந்த வைத்துள்ளது தாவேக அரசு என்று திமுக ஐடி விங் கண்டனம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நான் ஒரு 35 ஏக்கர் நெல் சாகுபடி செய்கிறேன். இந்த 35 ஏக்கர் நெல் விளைச்சலை டிபிசிக்கு கொண்டுட்டு போனோம்னா ஒரு 40 கிலோ சிப்பத்துக்கு 1.5 கிலோ நெல்லை கூடுதலாக எடுக்கிறாங்க. அதோட விலை 35 ரூபா. அப்புறமா அந்த நெல்லை எடை போட்டு மூட்டையில் அடுக்கிறதுக்கு 35 ரூபா. மொத்தம் 76 ரூபாயை ஒரு விவசாயிகிட்ட 40 கிலோ சிப்பத்துக்கு லஞ்சமாக வாங்குறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய பிசிக்கும் தெரியும், அதிகாரிகளுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவங்கள கேட்டா என்ன சொல்றாங்க, இதை நாங்க மட்டும் எடுத்துக்கல, இது மேலதிகாரிகள்லாம் நாங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், இவ்வளவு பணத்தையும் நாங்க எடுக்கலங்கிறோம். இப்ப ஒரு வெடிப்புணர்வு இங்க வந்தப்ப சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்தான்னா ஒரு பைசா கூட இல்லாம நான் நெல்லை கொள்முதல் செய்வேன், நீங்க சாகுபடி செய்யுங்க, கடனை தள்ளுபடி பண்ணுவேன்னாரு. அந்த நம்பிக்கையில தான் கடனை வாங்கி போட்டு நெல்லை சாகுபடி பண்ணோம். அப்படி கொண்டுட்டு போற நெல்லுக்கு நான் 1,20,000 ரூபாய் இப்ப கொடுத்தாதான் நெல்லை எடுப்பேங்கிறாங்க. அப்ப நான் 1,20,000 ரூபாய் கொடுத்தா நாங்க எப்படி வாழ்றது? நான் கவர்மெண்ட்ல வாங்கியிருக்க கடன் 1 லட்சம் ரூபாய். இவன் லஞ்சம் வாங்காம இருந்தாலே எங்க கடனை நாங்க வருஷம் கட்டி விடுவோம். நாங்க கடனை தள்ளுபடி பண்ணு நாங்க பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஆனா இப்ப அவங்க அது மாதிரி திரும்பியும் லஞ்சம் கேட்டா நாங்க செத்தே போயிடுறோம். நீங்க இந்த கரூருக்கு கொடுத்தா மாதிரி எங்களுக்கு ஒரு 30 லட்சம் பணமும் எங்க குடும்பத்துக்கு ஒரு வேலை கொடுத்தா நாங்க இதுவரையிலும் விவசாயம் பண்ணி அவங்கள வேதனைப்படுத்தணும். இன்னமேச்சும் அரசு ஊழியர்களா இருந்தா அவங்க சந்தோஷமா இருக்கட்டும்.